எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பெசன்ட் நகர் பீச்சில் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அரேபியன் சீ ஃபுட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது நாங்கள் இருக்க ஏரியாவிலையும் அது ஒன்று இருக்குது. இப்போ எங்கேயும் இருக்குது. அது உள்ளே ஆனால் போனால் காசுன்னு நினைக்கிறேன். என்னென்னு விசாரித்து பார்ப்போம். பீச் எங்கே தெரியுது பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன நடக்குதுன்னு காட்டலாம். நேரில் பேசுவோங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். மதிய டயத்தில் நம்ம கரெக்டாக வந்திருக்கோம். மணி 1 இருக்குமா, 1 மணி ஆக போகுது. அதனால் கடைலாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. பார்த்தீங்களா, கடற்கரை தெரியுது. சாயங்காலம் டயத்தில் நிறையா விளையாடுறதுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி இன்றைக்கி காட்டலாம். இங்கே எதெல்லாம் சீப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த கேம்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் பார்ப்போம். ஒரு கடை கூட இல்லை. வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மகிட்ட ஒரு 3 கேம் இருக்கு. அதில் 10 கிளாஸ் இருக்கு. 10 அடிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பொம்மை கிடைக்கும். 9 கிளாஸ் அடிச்சிங்கன்னா மேலே இருக்கிற பொம்மை கிடைக்கும். 8 அடிச்சுன்னா அந்த மாதிரி பிலோ, 7 அடிச்சுன்னா அந்த சின்ன பொம்மை கிடைக்கும். 6 அடிச்சு அந்த மாதிரி ஆர்டின் கிடைக்கும். ஆனால் இது ஒரே ஒரு த்ரோ தான் 50 ரூபாய். நீங்கள் எப்படி வேணாலும் த்ரோ பண்ணலாம். டேபிள் மண்ணில் ஒரு கிளாஸ் கணக்கு. இந்த பால் வச்சு நீங்கள் இங்கேருந்து தான் த்ரோ பண்ணணும். ஸோ ஜென்ஸ்னா இங்கேருந்து அடிக்கலாம், லேடிஸ்னா இங்கேருந்து அடிக்கலாம். மினிமம் உங்களுக்கு 6 கிளாஸ் அடிச்சோ பொம்மை கிடைக்கும். 10 அடிச்சுன்னா அந்த பெரிய பொம்மை கிடைக்கும். அந்த பெரிய பொம்மை வேணான்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கேஷ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 ரிங்கு கொடுப்போம். 5 போட்டினா உங்களுக்கு மேலே இருக்குது அந்த மாதிரி பொம்மை கொடுப்போம். 4 போட்டினா ஒரு ஆர்டின் கிலோ கிடைக்கும். 3 போட்டினா அந்த மாதிரி சின்ன பொம்மை, 2 போட்டால் அந்த சின்ன ஆர்டின் கிடைக்கும். 1 போட்ட கப்பு. நீங்கள் எதுவுமே வின் பண்ணாகட்டும் அந்த மாதிரி ஒரு கப்பு கொடுத்துருவோம். இந்த கேமும் 50 ரூபாய் தான். எல்லா கேமுமே எல்லாமே இங்கே 50 ரூபாய் தான். கடை எப்போது இருக்குமா? இல்லை, ஒரு மணிக்கு மேலே எப்பயுமே கம்பல்சரி கடை இருக்கும். சின்ன மக்களே, நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா சொன்னார் இல்லையா, அந்த கேம்ல அந்த டம்ளர் அடிக்கிற கேம் விளையாடுறாரு. பாப்போம் அவர் என்ன பண்றாரு. நீந்தலனா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த லைன்ல பார்த்து கூட எடுத்துக்கோங்க. 10 ரிங் 50 ரூபாய் போட்டா இதனால எடுத்துக்கலாம். விட்டே போடுமா? ஜிபே இருக்காக்கா? இதோவே இருக்கு. விட்டே போடுறியா? இப்படியே நின்று போடலாம்லக்கா? ரெண்டு போட்டேன். ஒண்ணு இப்ப எதுல உழுவுனே தெரியல. நம்ம லக்கு எல்லாம் செதறி போகுது. உனக்கு 4 இருக்குவா? நம்ம வெற்றியை முன்னிட்டு கணபதியாக இருக்காரு. அதனால அடுத்தடுத்து எடுத்துன்னு போகும். 50 ரூபாய்க்கு இந்த கணபதி அடுத்தது என்ன நடக்க போகுது? பீச்சுக்கு வந்தா சரி சரி உட்காந்து பீச்சை பத்தி வேற எதுவும் சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தெரிஞ்சு இந்த பீச் பெசன்ட் நகர் பீச்சு. நமக்கு தெரியாத இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, எட்வர்ட் ஏடியட்ஸ் பேரு. அப்படின்னா யாரோட பேர் மாதிரி தெரியுது? பேர் தான் கரெக்டா சொன்னாங்க. பேர் தான் நம்ம பிரிட்டிஷ் 19ஆம் நூற்றாண்டுல ஆட்சி புரிஞ்சப்ப தலைமை காவல் கண்காணிப்பாளராக இருந்தவரோட பேர் தான் எட்வர்ட் ஏடியட்ஸ். அவரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த பீச் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அவங்க பொழுதுபோக்குறதுக்காக, நம்ம பொழுதுபோக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும்ல, இந்த கோவா பீச்செல்லாம் இங்கெல்லாம் போட்டு படுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பொழுதுபோக்குறதுக்காக தான் இந்த பீச் ஓப்பன் பண்ணாங்க. இந்த பீச் நம்ம மெரினா பீச்சுக்கு தெற்கு சைடில் அமைஞ்சிருக்காங்க. தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பெசன்ட் நகர்ல வெறும் பீச் மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா அன்னை வேளாங்கண்ணி பேராலயம் அங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் அதிர்ஷ்டலட்சுமி கோயில்னு ஒன்று இருக்கு. அதாவது 3 மதத்துக்கும் உள்ள கோயிலும் இங்கே இருக்கு.
அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம நம்ம பிள்ளைங்க வந்து இந்த பீச்சை வந்து பொழுதுபோக்கு இடமா இப்பயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஏரியட்ஸுங்கிற பேர் மாற்றி பெசன் நகர் பீச்சுன்னு காலப்போக்கில் பேர் வந்துட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கடையெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லா கடையிலையும் சேரு எல்லாம் போட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்வா ஐஸ் கோல் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் உட்காந்துருக்கோம். பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு ஜூஸை குடிச்சிச்சு, அடுத்தது பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த அக்காட்ட அவங்கள்ட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது அப்படியே போய் ஒவ்வொரு கடையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த பீச்சு உள்ள வரணும், இவங்களை தாண்டி தான் வரணும். வேலு, தம்பி, அண்ணா, செந்தில், இவங்க எல்லாரையும் அனுபவிக்கிற இருக்கிறது ராஜன் தான். ராஜன் வந்து அவ்வளோதான், ஒன்றும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க மக்களே. ஆனால் எல்லாமே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோவா ஒன்றும் விளையாடுற இடமும் இல்லை. இன்னும் கடைக்கும் யாரும் வரல, கூட்டமாகவே இல்லை. ஒரு வேளை ஏன்னு தெரில, வீக்கெண்டில் தான் கூட்டமாக இருக்குமா தெரியல. நாங்கள் முன்னாடி வந்திருந்தப்போ நல்லா கூட்டமாக இருந்தது. இப்போ ஒன்றும் அவ்வளோவா கூட்டமும் இல்லை, கடைகள்லாம் அவ்வளோவா நிறையா இல்லை. எல்லாமே ரேட் அதிகம். ஒரு ஜூஸு ஒரு பானிபூரி தான் சாப்பிட்டோம், 160 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன கணக்குன்னே தெரில. அதனால் எப்போதுமே ரேட்டு இப்படி தான் இருக்கும் போல். அதனால் எங்கே வந்தாலுமே ரேட்டு கேட்டுட்டு சாப்பிடுங்க. நீங்களும் விசாரிக்காத சாப்பிட்றாதீங்க. குப்பை தொட்டிலாம் வச்சுருக்காங்க அங்கங்கே, பிளாஸ்டிக் போடுறதுக்கு. பாட்டிலெலாம் யூஸ் பண்ணல, தண்ணி பாட்டில் அதெல்லாம் போடுறதுக்காக வச்சுருக்காங்க. நிறைய கடை இருக்குது, ஆனால் நிறைய கடை திறக்கல. ஆனால் நம்ம வந்தப்போ கூட்டமே இல்லை அவ்வளோவா. ஏண்டா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு நிறைய கூட்டம் இல்லைன்னு. அங்கே கூட்டம் இல்லை மக்களே, ஆனால் அப்படியே பின்னாடி பாருங்களா, அங்கே ஒன்றுமே கூட்டம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் இருக்குது. ஓரளவு இல்லை, கொஞ்சம் நிறையவே இருக்குது. வீக்கெண்டில் தான் நிறைய பேர் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓரளவு சுற்றி பார்த்தாச்சு, முக்கியமானதெல்லாம் காட்டிட்டோம். இப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். அங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்றத அங்கே போய் பார்ப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ரொம்ப தூரம் இருக்குது, அங்கே போகணும். நம்ம போய் அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தூரம் போகிறோம், அங்கேயும் போய் ஏதாவது மொக்கையை எடுப்போது. ஏன்னா காலையிலேருந்து போய் மொக்கையாக தான் இருக்குது. வேறு எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா ஒரு வண்டி, இந்த வண்டி எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சாப்பிட்டுட்டு போடுற அந்த குப்பை இல்லை நாய் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து ஏதாவது போடுற குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த வண்டி இங்கே போகுது. அதனால் நம்ம பீச்சுக்கு வர நம்ம வந்து நீங்கள் குப்பை போட்டாலோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குப்பை போட்டாலோ அதை வந்து எடுத்து அங்கங்கே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. இங்கே அப்படியே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ குப்பை தொட்டி வச்சுருக்காங்கன்னு. அதில் தயவு செஞ்சு போடுறீங்கன்னா அவங்க மாநகராட்சி சார்பில் இருந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நான் தான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு குப்பையை எல்லாரும் அந்த தொட்டியில் போடணும். பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. நம்ம மதியப்போ பார்த்தப்போ உள்ள ஒன்றும் போட்டு நிற்கிற மாதிரி தெரில. நான் சொல்லியிருப்பேன் 2 போட்டு தான் நிற்கிதுன்னு. ஆனால் இப்போ டைம் ஆக ஆக உள்ள கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, நம்ம ஃபோனில் அவ்வளோவா கிளாரிட்டியாக தெரில. அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமே தெரியலையே. போயிட்டு அவங்களாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், மீன் வாங்கி சாப்பிட்டுடுறோம் பேரம் பேசி. ஆனால் அவங்க உள்ளே போய் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் கொண்டாடுறாங்க. அது அங்கே ஒரு பெரிய போட்டு நிற்கிது, அது 2 நிற்கிதா, 2 போட்டு நிற்கிது. அதெல்லாம் நம்மளால இப்போ கரெக்டாக எடுக்க முடியல. அங்கேருந்து தெரியுதானே தெரில வீடியோவில், உங்களுக்கு நேரில் வந்தால் பார்க்கலாம் நீங்களும். சாயங்காலம் டைமில் நல்லா சூப்பராக தான் மக்களே இருக்கு பீச்சு. முக்கியமான விஷயம், எப்படி இந்த இடத்துக்கு வர்றது வழி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான்.
நீங்கள் செங்கல்பட்டுல இருந்து இல்லை எஸ்பி கோயிலேருந்து இல்லை தாம்பரம் அந்த ரோட்டில் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் சைதாப்பேட்டை ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கி அப்படியே சப் வழியாக வெளில வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நின்னீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் 47A இல்லைனா 5A பஸ் வரும். அதில் ஏறி வந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் ஆகும். அப்படியே வந்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சு அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவாங்க. பெசன் நகர் பீச்சு, வேளாங்கண்ணி சர்ச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே ஒரு எழுத்த மாதிரி ஒரு சந்து தெரியும். அதில் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், வந்துடலாம். நிறைய பேர் ஆட்டோ இருக்குது வாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க, போயிடாதீங்க. நடந்தே வந்துடலாம், பேசிகிட்டே வந்தீங்கன்னா நடந்தே வந்துடலாம். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் நிறைய பேசிகிட்டே இருக்கானேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். அதனால் எதை பற்றி போடுறது எதுவுமே ஒரு கண்டென்ட் இல்லை. சரி, மக்களுக்கு நிறைய பேர் நாங்களும் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா வழி தெரியாது. சரி, எங்களை மாரியே நிறைய பேர் வழி தெரியாத வந்து தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தமாரி டூரிஸ்ட் பிளேஸுக்கெலாம் வரணுன்னா ஈஸியாக வர்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறோம். வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நான் உங்கள் வீட்டில் ஒருத்தனா நினச்சி இந்த சேனலை பாருங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் புதுசாக பண்ணுற மக்களே. இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.